ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தாஸ் கிச்சன். இன்றைக்கி தாஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம். அங்கே எப்படி செய்கிறது பார்க்கலாம். நான் ஒரு குக்கர் எடுத்து நான் 1/2 கிலோ மட்டன் இதில் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் வந்து நான் போட்டுக்கினேன். அதுக்கப்புறமா உப்பு, அதுக்கப்புறமா மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் இதில் போட்டுக்கிறேன். போட்டு இதுக்கு தேவையான அளவு நான் வந்து 8 விசில் வைக்க போகிறேன். ஸோ அதனால் வந்து எனக்கு தேவையான தண்ணியை நான் வந்து இதில் போட்டுக்கிறேன். தண்ணி போட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் வந்து மூடி போட போகிறேன். மூடி போட்டு நான் 8 விசில் வைக்க போகிறேன். ஓகே, இன்னொரு பேன் எடுத்து அதில் வந்து ஆயில் போட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், கசகசா, தனியா, சோம்பு, ஸோ வந்து மிளகு இதெல்லாம் போட்டு நான் அந்த ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை போட போகிறேன். அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் போட போகிறேன். 4 பச்சை மிளகா வந்து நான் போட போகிறேன். அதுக்கப்புறமா ஒரு தக்காளி, 4 பச்சை மிளகா, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கருவேப்பிலை. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக தான் நான் வதக்க போகிறேன். ஸோ வந்து இப்போ இதெல்லாம் வதக்கிட்டு ஆற வச்சிடலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இது போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். ஸோ இது வந்து நான் அரைச்சிட்டு தூரமாக வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு பேன் வச்சு இதில் வந்து ஆயில் போட்டு அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை போட போகிறேன். கருவேப்பிலை போட்டு வெங்காயம் நான் வந்து 2 வெங்காயம் போட்டிருக்கேன், குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ உப்பு போட்டுக்க போகிறேன். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டு இப்போ வந்து நான் இதுலேயே கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம். ஸோ அதுலேயே வந்து நான் தக்காளி கூட கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த தக்காளி கூட இதுலேயே போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் நான் மிளகாத்தூள் மட்டும்தான் போட போகிறேன். உப்பெல்லாம் நான் மட்டன்லேயே போட்டேன். ஸோ அதனால் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு வந்து இதுலேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ வந்து அந்த மிக்ஸி கழுவி அந்த ஜாரோட தண்ணி வந்து நான் இதில் போட்டேன். அதுக்கப்புறமா இப்போ நான் வேக வச்சுருந்த மட்டனை வந்து வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் இதில் போட்டு நல்லா வேக வச்சுக்கினேன். இப்போ வந்து கொத்தமல்லியை தூவிட்டேன். ரெடி ஆகிடுச்சு எனக்கு மட்டன் குழம்பு. பார்க்குறப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.